Hi students, welcome to Chem Free Tutorial. In this video, let's see Class 5 EVS or Wondrous World Unit 2 Health and Well-being. இந்த யூனிட் 2ல ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்ற டாபிக்கு கீழே 2 லெசன் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4. சாப்டர் 3 அப்படின்றது த மிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அப்படின்ற டாபிக்லயும், சாப்டர் 4 ஆர் ஸ்கூல் ஏ ஹாப்பி பிளேஸ் அப்படின்ற டாபிக்லயும் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சாப்டர் 3 த மிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்கலாமா? த மிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அப்படின்னா உணவில் இருக்கும் மர்மம் அப்படின்ற டாபிக்ல இதை பத்தி பார்க்க போறோம். ஃபுட் ஸ்பாயிலேஜ். ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்னா என்ன ஆகுது? உணவு கெட்டு போறதுதான் ஃபுட் ஸ்பாயிலேஜ். இந்த forgotten tiffin box, forgotten அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது? மறந்து போய் வச்சிருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. It was a sunny Monday morning. Disha was curious girl, always eager to explore things around her. It was a sunny Monday morning. Sunny அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? சம்மர் டேஸ் தான் சன்னின்னு சொல்லுவோம். சூரிய ஒளி படுற அந்த மார்னிங்ல Disha was a curious girl. Disha அப்படின்ற ஒரு கேர்ள் வந்து curious அப்படின்னா ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவி. Always eager to explore things around her. She found the lunch box she had forgotten in school last Friday. அவளுக்கு என்னன்னா சுற்றுப்புறத்துல என்ன நடக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் தான் யாரு? திஷா. அவ என்ன பண்ணா அப்படின்னு பாக்கும்போது லாஸ்ட் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை என்ன பண்றா? அவளோட டிஃபன் பாக்ஸ்ல ஸ்கூல்ல வச்சுட்டு வந்துட்டா. நம்ம கூட சில சமயம் மறதியால கிளாஸ்லயே வச்சுட்டு வந்துரும் இல்லையா? அதே மாதிரி அவளோட டிஃபன் பாக்ஸ மறந்து கிளாஸ் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டா. There was one of her favorite food உத்தப்பம் left in the 3 days ago. She remembered. உடனே அவளுக்கு என்ன ஆகுது? ஒரு 3 நாளைக்கு அப்புறம் ஞாபகம் வருது. ஐயோ, நம்ம ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு பாக்ஸ வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுல என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா அவளுக்கு மிகவும் பிடித்த உணவு, ஃபேவரேட் அப்படின்னா பிடித்த உணவு எதுன்னா உத்தப்பம். உத்தப்பம்ன்றது என்னன்னு சொல்லுவோம்? ஆப்பம். தோசையே கொஞ்சம் சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருந்தா அதான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஆப்பம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் உத்தப்பம். லெஃப்ட் இன் 3 days ago she remember. அந்த டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருந்ததுன்னா அவளுக்கு மிகவும் பிடித்தமான உணவு என்ன இருந்தது? உத்தப்பம் இருந்தது. உடனே போயிட்டு அந்த மறந்து வச்சுட்டு போன அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து ஓபன் பண்றா. when she opened the box a foul smell coming out. ஓகே, foul smell அப்படின்னு சொல்லும்போது துர்நாற்றம் அப்படின்னு சொல்லலாம். foul smell அப்படின்றது பேட் ஸ்மெல். ஓகே, பேட் ஸ்மெல் அதுல இருந்து வந்ததை பார்த்ததா அவ அதை பார்த்தா. எம்மி உத்தப்பம் has got colored patches. ஓகே, அவளுக்கு பிடிச்ச அந்த உத்தப்பம் என்ன இருக்குது? அது மேல some colored patches. ஓகே, சில கலரா சில பேச்சஸ் இருக்கிறத பாக்குறா. ஃப்ரெஷ்ஷா இல்ல ஃபுட். what happened to my உத்தப்பம்? she wondered. உடனே அவளுக்கு ஆச்சரியமாச்சு. என்னாச்சு என்னோட உத்தப்பத்துக்கு அப்படின்னு சொல்லும். 3 days தானே ஆகுது, என்னாச்சு திடீர்னு? this was a mystery for Disha. ஓகே, அவளுக்கு என்ன இருந்தது? அதை பாக்குறதுக்கு ஒரு மர்மமா இருந்தது. நல்லா வச்சிருந்த அம்மா ஃப்ரெஷ்ஷா செஞ்சு வச்சிருந்த உத்தப்பம் ஒரு 3 daysக்கு அப்புறம் பார்க்கும்போது என்ன இருக்கு? அதுல என்னமோ கலர்டு பேச்சஸ் இருக்கிறத பாக்குறா. Disha was eager to find out what had caused to deduct. Disha was now ready to solve the mysteries of the world around her. Disha was eager to find out. Dishaக்கு என்னாச்சு? அதை பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமா இருந்தா. Detective Disha was now ready to solve. Detective Disha அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்வம் அவளுக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. இந்த மிஸ்ட்ரிஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட் ஹர். ஓகே, இதுல என்ன திடீர்னு நல்லா இருக்கிற ஃபுட் மேல என்ன இருக்கு? பேச்சஸா இருக்கு. அதுல இருந்து ஃபோயில் ஸ்மெல், துர்நாற்றம் வீசுது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவ ரொம்ப ஆர்வமா இருந்தா. ஃபுட் இஸ் an important part of our world. ஓகே, ஃபுட் நமக்கே தெரியும். உணவு அப்படின்றது வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது, அத்தியாவசியமானது. திஷா started her enquiry about the food. அவளுக்கு என்னாச்சு? இந்த ஃபுட்டை பத்தி நிறைய பேர்கிட்ட அவ பேசுறா. இங்கதான் இருக்கு. இதுதான் திஷா. திஷா என்ன பண்ணிட்டு அவ ஃபுட்டை ஓபன் பண்றா. இதுக்குள்ளதான் என்ன இருக்கு? உத்தப்பம் இருக்கு. அதுக்குள்ள சம் பேச்சஸ் இருக்கிறத அவ பாக்குறா. இதுல மர்மம் 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மிஸ்ட்ரி 1, வாட் மேட் மை உத்தப்பம் ஸ்பாயில். ஓகே, எதால என்னோட உத்தப்பம் என்னாச்சு? கெட்டு போச்சு அப்படின்னு பாக்குறா. as soon as she reached home, Disha ran to her Anna, elder brother in Tamil, Aditya, who was in grade 8. வீட்டுக்கு போன உடனே யார்கிட்ட ஓடுறா? அவ அண்ணா கிட்ட போறா. அண்ணா யார் அப்படின்னு சொல்லும்போது எல்டர். ஓகே, அவளோட வயதுல பெரியவங்க அண்ணா. அண்ணான்னு சொல்லுவான் இல்லையா? அவன் பேரு தான் ஆதித்யா. அவன் என்ன படிச்சுட்டு இருக்கான்? கிரேட் 8ல படிச்சுட்டு இருக்கான். 8th grade. ஓகே, 8th standard படிச்சுட்டு இருக்கான். அண்ணா, what are these colored patches on the food? It does not smell good, Disha asked. உடனே சொல்றா, அண்ணா இந்த ஃபுட்ல பாரு, இதுல என்ன இருக்கு? இன்னும் கலரா பேச்சஸா இருக்கு, ஃபுட் இருக்கு. இட் டஸ் நாட். அதே மாதிரி ஸ்மெல் கூட துர்நாற்றம் வீசுது. இந்த ஸ்மெல்லும் நல்லா இல்ல அப்படின்னு திஷா வந்து அவங்க அண்ணா கிட்ட காமிக்கிறான். உடனே அவங்க அண்ணா வந்து அதை பார்த்துட்டு கொஞ்சம் புன்முறுவல ஸ்மைல் பண்றான். தட்ஸ் மோல்ட். அதுதான் என்னன்னு சொல்றான்? தட்ஸ் மோல்ட் திஷா. இந்த மோல்ட் அப்படின்னு சொன்னோம்னா பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பூஞ்சை பிடிச்சிருக்கு ஃபுட்ல அப்படின்னு அவங்க அண்ணா சொல்றான். தீஸ் டைனி லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் மைக்ரோப்ஸ். ஓகே, இந்த குட்டியா இருக்கிற அந்த லிவிங் திங்ஸுக்கு பேரு தான் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்றோம். மைக்ரோப்ஸ் அப்படின்னா நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் தான் என்னன்னு சொல்றோம் இதுக்கு காரணம். which grow on your food and changed it. இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் நம்ம உணவுல வளர்ந்ததால அந்த ஃபுட் என்ன ஆயிடுச்சு? கலர் மாறிடுச்சு. அதே மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. Disha inquired microbes
ஆர் தே லிவ் லிட்டில் லீஸ் ஓகே அப்படின்னு கேக்குறான். மைக்ரோப்ஸா ஓகே அப்படின்னா என்ன? ஆர் தே லிவ் லிட்டில் லீஸ் ஓகே அது வந்து இது மாதிரி இருக்கும் சின்ன சின்ன பூச்சி வகையை சார்ந்ததா அப்படின்னு கேக்குறா. ஈவன் ஸ்மாலர் பூச்சியோட சின்னது செட் ஆனா சோ டைனி யூ நீட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் கால்டு மைக்ரோஸ்கோப் டு see them ஓகே இது ரொம்ப குட்டியா இருக்கும், இதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. எதை வச்சு பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப் மூலமா தான் நம்மளால பார்க்க முடியும். தே ஆர் எவ்ரிவேர் ஆல் அரவுண்ட் அஸ் ஓகே நம்ம சுத்தி நிறைய இடத்துல என்ன இருக்கு? இந்த மைக்ரோப்ஸ் இருக்கு. they grow on different things and make things to changes to them அது என்ன ஆகும்? எது திங்ஸ் மேல எல்லா இடத்துலயும் அது என்ன வளரக்கூடியது. சம் மைக்ரோஸ் ஹெல்ப் இன் மேக்கிங் கர்ட் அண்ட் டைஜஸ்டிங் அவர் ஃபுட் ஓகே இதுலயே இந்த நுண்ணுயிரிகளே சிலது நல்லது செய்யற நுண்ணுயிரிகளும் இருக்கு. என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது சில நுண்ணுயிரிகள் ஹெல்ப் அஸ் மேக்கிங் கர்ட் ஓகே இப்ப என்ன சாதாரண பால் தயிரா மாறணும்னா என்னன்னு சொன்ன புளிக்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவை? அதுக்கும் சில நுண்ணுயிரிகள் தேவைப்படுது, சில மைக்ரோப்ஸ் தேவைப்படுது. அப்ப நுண்ணுயிரிகள் சிலது நல்லது செய்யறதும் இருக்கு. அண்ட் டைஜஸ்டிங் அவர் ஃபுட் ஈவன் நம்மளோட உணவு டைஜஸ்ட் ஆகிறது செரிமானம் ஆகிறதுக்கு எது தேவை? இந்த மைக்ரோப்ஸ் ஹெல்ப் பண்ணுது. they also change the taste and smell of the uttapam and other food items அதே மாதிரி நல்லதும் செய்து சிலது என்ன பண்ணுது? இந்த மாதிரி ஃபுட்டோட டேஸ்டையும் அதோட ஸ்மெல்லையும் சேஞ்ச் பண்ற மைக்ரோப்ஸும் இருக்கு. we can use this mold as it's made up of a colony thousands of microscope ஓகே இதுன்றது ஒரே ஒரு நுண்ணுயிர்கள் ஆனதுல இது made up of காலனினா என்ன? குரூப் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ஓகே thousands of microscope ஆனதுதான் என்னன்னு சொல்றோம்? இந்த மோல்டு அப்படின்ற பூஞ்சை அப்படின்னு அவங்க அண்ணா என்ன யாருக்கு திஷா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். Disha's height lit up with curiosity. She quickly noted it down in her notebook. Disha உடனே என்ன இருக்கு? ரொம்ப ஆர்வமா அவங்க அண்ணா சொல்றத நோட் பண்ணிட்டு இருக்கா. குயிக்லி என்ன பண்றா? அவரோட நோட்புக் எடுத்து அவங்க அண்ணா சொல்றது பாயிண்ட் எல்லாம் அவ நோட் பண்ணிக்கிறா. Next, finding one microbes found in soil, water, the air around us in plants, animals and inside us. அப்புறம் மைக்ரோப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சாயில்ல இருக்கும், வாட்டர்ல இருக்கும், ஏர் நம்மள சுத்தி இருக்கிற ஏர்ல இருக்கும், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஈவன் இன்சைட் அஸ் நம்ம பாடிக்கு உள்ளவும் இருக்கிறது தான் மைக்ரோப்ஸ். நெக்ஸ்ட் திங்க் அப்படின்ற டாபிக்ல ஹேவ் யூ எவர் ஹேட் அன் அப்செட் ஸ்டொமக் அடுத்து என்னன்னு சொல்றேன்? ஹேவ் யூ எவர் ஓகே எப்பயாவது உங்களுக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிருக்கா? டு யூ நோ வாட் குட் பி காஸ் இட்? வாட் ஹேப்பன் இஃப் ஸ்பாயில்டு ஃபுட் இஸ் ஈட்டன் பை மிஸ்டேக்? வாட் டிட் யூ கோ டு த வெல்? ஷேர் யுவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் த கிளாஸ். ஓகே நீங்க இந்த மாதிரி ஏதாவது கெட்டுப்போன உணவை சாப்பிட்டிருக்கீங்களா? கெட்டுப்போன உணவு மூலமா உங்க ஸ்டொமக் அப்செட் ஆயிருக்கா? வாட் வுட் ஹேப்பன் இஃப் ஸ்பாயில்டு ஃபுட் ஈட்டன் பை மிஸ்டேக்? தெரியாம நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆயிடும்? ஃபுட் பாய்சன் ஆயிடும். ஓகே அப்ப என்ன பண்ணும்? உடனே இமீடியட்லி வி யூஸ் டு கோ டு த டாக்டர். அப்போ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸே கிளாஸ்ல ஷேர் பண்ண சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் mystery 2 why do some food spoil faster? நெக்ஸ்ட் அது ரெண்டாவது மர்மம் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது சில ஃபுட் என்ன ஆகுது? ஏன் வந்து என்ன ஆகுது? ஈஸியா ஸ்பாயில் ஆகுது அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. ஏன் சில ஃபுட் ஈஸியா ஸ்பாயில் ஆகுது? இதுதான் mystery 2. That afternoon, Disha noticed a slice of bread that she left on the balcony for a cat. Okay, அடுத்து அந்த ஒரு ஆஃப்டர்நூன் திஷா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிரெட்டை கொண்டு போய் அவ செல்லமா வளர்க்குற டாகுக்கு பால்கனியில வைக்கிறா. ஓகே கேட் டொமஸ்டிக் அவள் செல்லமா வளர்க்குற பூனைக்கு செல்லமா என்ன வளர்க்குறா? பூனையை வளர்க்குறா. அந்த பூனைக்கு என்ன பண்றாங்க? பால்கனியில கொண்டு போயிட்டு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வைக்கிறா. That did not come for 2 days. அந்த பூனை என்ன இல்ல 2 நாளா வரவே இல்ல. It had colored patches on it, but the pickles her party grandmother in Tamil has made 2 months ago was still delicious as it's covered with oil. ஓகே அது என்னாச்சு? அப்படியே அது மேல ஒரு பேச்சஸ் இருக்கிறது, பிரெட் மேல பேச்சஸ் இருக்கிறத பாக்குறா. ஆனா அவங்களோட கிராண்ட் மதர் யாருன்னா பாட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே த பிக்கிள்ஸ் ஆர் பாட்டி அப்படின்னு சொல்லிருக்காங்களா? கிராண்ட் மதர் இன் தமிழ்ல கிராண்ட் மதருக்கு என்னன்னு சொல்லுவோம்? பாட்டி. ஆனா அவங்க பாட்டி 2 மாசத்துக்கு முன்னாடி பண்ணி கொடுத்த பிக்கிள்ஸ்னா ஊறுகான்னு சொல்லுவோம். ஊறுகாய் எதுவும் ஆகாம நல்லா இருக்கு. 2 months முன்னாடி வாங்கினது ஸ்டில் டெலிஷியஸ் as it's covered with oil. ஆனா அதுல என்ன இருக்கு? முக்கியமா ஃபுல்லாவே ஆயில் இருக்கு. நிறைய ஆயில்ல அந்த பிக்கிள் பண்ணி கொடுத்தாங்க பாட்டி. அது கெடாம 2 மாசம் முன்னாடி பண்ணி கொடுத்தது எதுவுமே கெடாம இருக்கு. ஆனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பால்கனில வச்ச பிரெட் என்ன இருக்கு? அது மேல பேச்சஸ் இருக்கிறத அவ பாக்குறா. ஸ்ட்ரேஞ்ச் அதிசயம் whispered Disha, why does some food spoil fast and some last for a long time? உடனே அவளுக்கு என்ன ஆயிடுச்சு? ஸ்ட்ரேஞ்ச் ஓகே ஒரு புதுசா பார்க்க முடியுது, புதுசா பாக்குறா. why does some food spoil fast? ஏன் சில ஃபுட் குயிக்கா ஸ்பாயில் ஆயிடுது ஆனா சிலது ஸ்பாயில் ஆகாம லாங் டேஸ் இருந்தா கூட அது ஸ்பாயில் ஆகாம இருக்கிறது அப்படின்றத பத்தி அவ தெரிஞ்சுக்கிட்டா. நெக்ஸ்ட் ரைட் அப்படின்ற டாபிக்ல why do you think food gets spoiled? ஓகே அப்படின்னு ஆன்சர் food gets spoiled because the growth of tiny organisms called microbes like bacteria and fungi.
She went back to her Anna and asked, what do these microbes need to grow? Okay, உடனே மறுபடியும் அண்ணா கிட்ட ஓடுறா, போயிட்டு கேக்குறா, what do these microbes need to grow? Okay, இந்த microbes வளரணும்னா என்னென்ன தேவைப்படுது? Okay, what do these microbes need to grow? Okay, இந்த microbes எப்படி எல்லாம் வளருது அப்படின்னு கேக்குறா. அண்ணா replied, microbes need moisture. Okay, நுண்ணுயிர்களுக்கு என்ன தேவை? moisture, ஈரப்பதம் தேவை, அதே மாதிரி air தேவை, அதே மாதிரி and the right temperature to grow. அதே மாதிரி temperature இந்த மூணு இருந்தாதான் ஈரப்பதம், அதே மாதிரி காற்று, அடுத்து என்ன இருக்கு, அதோட டெம்பரேச்சர் இருந்தா தான் என்ன ஆகும், இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் வளரும். இஃப் யூ ரிமூவ் எனி ஒன் ஆஃப் தீஸ் we can stop them in their tracks. ஓகே, இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட அது என்ன ஆகாது, வளராது. ஆல் லைஃப் நீட் வாட்டர் அண்ட் ஏர் டு சர்வைவ். ஓகே, எல்லா வாழ்க்கைக்கு முக்கியமானது எதுன்னு சொல்றோம், உயிர் வாழ்வதற்கு. எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு முக்கியமா என்ன தேவை, ஒன்னு வாட்டர் தேவைப்படுது, இன்னொன்னு என்ன இருக்கு, ஏர் தேவைப்படுது. அதே மாதிரி இந்த மைக்ரோப்ஸுக்கும் இந்த ரெண்டுமே தேவைப்படுது. எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு, மாய்ஸ்சர். நெக்ஸ்ட் ஃபைண்டிங் 2. ஓகே, ரெண்டாவது மர்மம் என்ன அப்படின்னு பாக்குறோம், மிஸ்ட்ரி. we need to keep air and water away from the microbes. ஓகே, நம்ம என்ன பண்றோம், we need to keep air and water away from microbes. அது என்ன, எந்த விதத்துல பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஃபுட் ப்ரிசர்வேஷன் என்ன, உணவு பாதுகாப்பு. மிஸ்ட்ரி 3 அப்படின்னு பார்க்கும்போது how do we save our food from spoilage? ஓகே, நம்ம ஃபுட் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பா நடவடிக்கையை மேற்கொள்ளணும். டிடெக்டிவ் திஷா decided to look for answers at home. உடனே டிடெக்டிவ் திஷா அதை ஆராய முற்படுறாங்க. ஓகே, அதுக்கு ஆன்சர்ஸ் வீட்லயே அவ கண்டுபிடிக்கிறா. என்ன கண்டுபிடிச்சா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். let us observe. ஓகே, drying and dehydration. ஒன்னு காய வைத்தல், இன்னொன்னு டீஹைட்ரேஷன், அதுல இருக்கிற வாட்டரை ரிமூவ் பண்றது. ஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன பண்றோம், தண்ணி நிறைய குடிக்கணும். டீஹைட்ரேஷன் என்ன ஆகும், தண்ணி மொத்தமா காஞ்சி போறது, உலர்ந்து தண்ணி இல்லாம வருது, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், டீஹைட்ரேஷன். she saw her அம்மா, மதர் அண்ட் அப்பா, father drying chilies on a mat under the sun of a balcony. உடனே பால்கனிக்கு பாக்குறோம். அவங்க அப்பாவும், அம்மா அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் தமிழ்ல, மதர் அம்மான்னு சொல்லுவோம். அதே மாதிரி அப்பா அப்படின்னா father. drying chilies on a mat under the sun on the balcony. உடனே பால்கனியில போய் பாக்குறா, அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெயில்ல. ஓகே, ஒரு துணி போட்டு அது மேல என்ன பண்றாங்க, சில்லிஸ்னா மிளகாவை காய வச்சிட்டு இருக்காங்க. why are you drying these அம்மா? உடனே கேக்குறா, அம்மா இது எதுக்கு காய வைக்கிறீங்க? she asked. to make chili powder. அந்த சில்லி பவுடர், சில்லி என்ன பண்றோம், சில்லி பவுடரா ஆக்கணும் இல்லையா, அதுக்காக நான் பண்ணிட்டேன், மிளகா தூளுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். this should last us for the entire year, அம்மா answered. இதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இந்த மாதிரி காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டோம்னா எனக்கு 1 இயருக்கு இது நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த பிக்சர்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. திஷாவோட அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் சில்லி, ஒரு துணி போட்டு மேல சில்லியை காய வச்சிட்டு இருக்காங்க. எதுக்காகனா பவுடர் ஆக்கிறதுக்காக. remove some moisture from the chilies. without moisture microbes cannot grow. okay, drying in the sun. okay, சூரிய ஒளியில எதுக்கு காய வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன பண்ணுது, அந்த 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 பொருட்களில் உள்ள மாய்ஸ்சர், ஈரப்பதத்தை அது என்ன பண்ணுது, எடுத்துடுது. அப்ப without moisture microbes cannot grow. ஈரப்பதம் இல்லைன்னா மைக்ரோப்ஸால என்ன ஆகாது, வளர முடியாது. நெக்ஸ்ட் ரைட் அப்படின்ற டாபிக்ல வாட் அதர் திங்ஸ் யூ ட்ரைட் சோ தட் தே ரிமைன் அன்ஸ்பாயில் த்ரூ அவுட் த டே. இதை தவிர்த்து வேற எந்தெந்த பொருட்கள்லாம் நீங்க உணர்த்துவீங்க, உணர்த்துக்கு நான் காய வைப்போம், சோ தட் அது என்ன ஆகுது, கெட்டு போகாம ஒரு வருஷம் ஃபுல்லா கெட்டு போகாம இருக்கிறது வேற எதெல்லாம் நம்ம காய வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சில்லிஸ் காய வைப்போம், ஃபிஷ் கருவாடா மாத்துவோம், கிரேப்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம், அதே மாதிரி ஃபிகி, ஓகே ஃபிக் ஃப்ரூட், அதே மாதிரி மேங்கோ ஸ்லைசஸ், இதெல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம ஊறுகாய் போடுறதுக்காகவும் அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்க்காகவும் இதெல்லாம் நம்ம காய வைக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1 அப்படின்ற டாபிக்ல வாட் ஐட்டம்ஸ் கேன் பி மேட் from mangoes to enjoy them for longer durations. write their names in the space given below. அதே மாதிரி என்ன கொடுத்திருக்காங்க, மேங்கோல இருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படி இருந்து, அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு மேங்கோ சீசன் வருது இல்லையா, சீசன்லயே சில ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாங்கி பதப்படுத்தி வச்சுட்டாங்கன்னா நிறைய நாளுக்கு அது வருஷத்துக்கு என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மேங்கோவை என்ன பண்ணுவீங்க, என்னென்ன பொருட்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது மேங்கோ பிக்கிலா வச்சுக்கலாம், நமக்கே தெரியும். மேங்கோ ஜாம் பண்ணலாம், மேங்கோ ஸ்குவாஷ் பண்ணலாம் ஜூஸ்க்காக, மேங்கோ ஜூஸ், அதே மாதிரி மேங்கோ சிரப், மேங்கோ ஜெல்லி, இதெல்லாம் மேங்கோ வச்சு நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2ல டேக் எ டொமேட்டோ அண்ட் கட் இன்டு ஸ்லைசஸ். ஒரு தக்காளி எடுத்துக்கிறோம், அதை என்ன பண்றோம், நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறோம். புட் த ஸ்லைசஸ் ஆஃப் டொமேட்டோஸ் ஆன் எ ட்ரே அண்ட் பிளேஸ் இட் ஆன் த விண்டோ வேர் த சன்லைட் கம்ஸ் த்ரூ. இது என்ன பண்றோம், சின்ன சின்னதா ஸ்லைஸ் போட்டு ஒரு ட்ரேல வச்சு எங்க சன்லைட் வருதோ அந்த விண்டோ ஜன்னல் ஓரம் வச்சிடறோம். வாட் சேஞ்சஸ் டிட் யூ அப்சர்வ் இன் த ஃப்ரூட் அப்படின்னு சொல்றோம். அப்ப சன் என்ன பண்ணும், ரிமூவ்ஸ் த வாட்டர் ஃப்ரம் த டொமேட்டோஸ். ஓகே, அதுல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் எல்லாமே என்ன பண்றோம், அந்த டொமேட்டோல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் எல்லாமே அதை ரிமூவ் பண்ணிடும். கேன் யூ திங்க் ஆஃப் எ வே டு preserve ஐட்டம்ஸ் லைக் டொமேட்டோ. ஓகே, இந்த மாதிரி வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. let us observe pickling and oiling.
ஓகே, இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், இதை கவனிப்போம். என்னென்ன மெத்தட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன் இஸ் பிக்லிங், ரெண்டாவது ஆயிலிங். இந்த கிச்சன் ஆர் பாட்டி வாஸ் pouring mustard oil into a jar of pickled green mangoes. ஓகே, கிச்சன்ல சமையல் அறையில அவங்களோட பாட்டி, ஓகே என்ன பாட்டின்னா அம்மாவோட அம்மாவா இருக்கலாம் இல்ல அப்பாவோட அம்மாவா இருக்கலாம், அவங்க என்ன பண்றாங்க, மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெயை வச்சு ஒரு ஜார்ல ஓகே கிரீன் பிக்கிள்டு கிரீன் மேங்கோஸ், ஓகே மாங்காய் ஊறுகாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன பண்றாங்க, மஸ்டர்ட் ஆயில ஊத்தி அந்த மாங்காய் ஊறுகாவை மஸ்டர்ட் ஆயில பண்ணி உள்ள வச்சதை பாக்குறாங்க. பட் why is oil added to the pickle? திஷா asked eagerly. உடனே திஷா கேக்குறா, இதுல ஏன் இவ்ளோ ஆயில் போட்டிருக்கீங்க, ஊறுகாய்க்கு கொஞ்சோண்டு ஆயில் போதாதா, ஏன் இவ்ளோ ஆயில் இதுல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்க பாட்டி, ஆயில் ஸ்டாப்ஸ் ஏர் ஃப்ரம் கெட்டிங் இன். பாட்டி எக்ஸ்பிளைன் தட் கீப்ஸ் த பிக்கிள் சேஃப். ஆயில் என்ன பண்ணுது, அந்த மைக்ரோப்ஸ் வளர்றத தடுக்குது. ஸ்டாப்ஸ் ஏர், அதே மாதிரி ஏர் உள்ள வராம தடுக்குது. இந்த ஏர் மாய்ஸ்சர் இந்த இதெல்லாம் இருந்தாதான் என்ன ஆகும், மைக்ரோப்ஸ் குரோ ஆகும் இல்லையா. அப்ப இந்த ஆயில் என்ன பண்ணுதுன்னா ஏர் உள்ள வராம தடுக்குது. பாட்டி எக்ஸ்பிளைன் தட் கீப்ஸ் த பிக்கிள் சேஃப். அதனால இந்த பிக்கிள் ஊறுகாய் என்னவா இருக்கு, சேஃபா இருக்குது அப்படின்னு அவங்க பாட்டி வந்து அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்டிங் 4, நாலாவது அவ என்ன கண்டுபிடிக்கிறான்றத பாப்போமா. ஆயில் கீப்ஸ் அவுட் ஏர் அண்ட் ஸ்டாப்ஸ் த growth of microbes. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ஆயில் என்ன பண்ணுது, ஏர் அதாவது மைக்ரோப்ஸ், ஆயில் கீப்ஸ் அவுட் ஏர் அண்ட் ஸ்டாப் த growth of microbes. ஓகே, ஆயில் என்ன பண்ணுது, ஏர் உள்ள வராம தடுக்கிறதால மைக்ரோப்ஸ் அதுல வளர்றது இல்ல. Next, discuss update topicல what would happen to the pickle if no oil had been added. இப்ப சப்போஸ் ஊறுகால ஆயிலே ஆட் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Let us observe. பார்க்கலாமா. ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஃப்ரீசிங். ரெஃப்ரிஜரேஷன் என்னன்னு சொல்றோம், ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது, அதுதான் ரெஃப்ரிஜரேஷன். ஃப்ரீசிங் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளவே என்ன இருக்கும், ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வைக்கிறோம், அதுதான் ஃப்ரீசிங். The next morning, Disha opened the fridge. Milk, vegetables, butter and cake were stored inside. ஓகே, அடுத்த நாள் மார்னிங் காலையில திஷா என்ன பண்றா, அவளோட ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றா. அதுல என்ன இருக்கு, மில்க் இருக்கு, வெஜிடபிள்ஸ் இருக்கு, பட்டர் இருக்கு, கேக், இது எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறத பாக்குறான். ஃப்ரிட்ஜஸ் மேக்ஸ் த டெம்பரேச்சர் டூ கோல்ட் அண்ட் மைக்ரோப்ஸ் டு க்ரோ. அப்பா எக்ஸ்பிளைன். ஓகே, ஃப்ரிட்ஜஸ் என்ன பண்ணும், ஃப்ரிட்ஜஸ் மேக்ஸ் த டெம்பரேச்சர் டூ கோல்ட் ஃபார் மைக்ரோப்ஸ் டு க்ரோ. ஃப்ரிட்ஜஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து பிரிவென்ட் பண்ணும், எது, மைக்ரோப்ஸ் வளராம இருக்கிறதுக்காக. ஏன்னா அங்க என்ன இருக்கு, டூ கோல்டு டெம்பரேச்சரா இருக்கும், அதோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா ஐஸா இருக்கும் இல்லையா. ஓகே, நல்ல சில்லுன்னு இருக்கும் இல்லையா. ஓகே, ஃப்ரிட்ஜஸ் மேக்ஸ் த டெம்பரேச்சர் டூ கோல்ட் ஃபார் மைக்ரோப்ஸ் டு க்ரோ. அதால மைக்ரோப்ஸ் அதுல வளராது அப்படின்னு அப்பா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நெக்ஸ்ட் ஃபைண்டிங்ஸ் 5. ஓகே, அவளோட அடுத்த 5வது கண்டுபிடிப்பு, கோல்டு டெம்பரேச்சர் ஸ்லோஸ் டவுன் மைக்ரோப்ஸ். ஓகே, கோல்டு டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன, இந்த குளிர்ச்சியான சூழ்நிலை என்ன பண்ணாது, மைக்ரோப்ஸ் வளராது, மைக்ரோப்ஸ் வளர்றத தடுக்கும். ஓகே, தட் இஸ் மட்கா அஸ் எ கூலர். வி யூஸ் கிளே பாட்ஸ் டு கீப் வாட்டர் கூல். இன்னும் என்ன பண்ணுவோம், மட்கா அப்படின்னா மண் பானைகளை நம்ம எது பண்ணுவோம், வாட்டர்ல தண்ணி ஊத்தி வச்சோம்னா அதுல என்ன ஆகும், தண்ணி சில்லுன்னு இருக்கும். Why does butter need refrigeration and ghee does not? ஓகே, பட்டருக்கு ஏன் வந்து ரெஃப்ரிஜரேஷன் தேவைப்படுது, ஆனா கீக்கு தேவையில்லை. பெரும்பாலும் நெய் பாட்டில் எல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல வெளியில தான் வைப்போம். ஆனா பட்டர் என்ன பண்றோம், ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறத பாத்திருக்கோம். ஃபைண்ட் அவுட் ஹவ் பட்டர் அண்ட் கீ ஆர் மேட் அட் ஹோம். ஓகே, நீங்க பாத்திருக்கீங்களா இது பட்டரும் கீயும் எப்படி வீட்டுல செய்யறாங்கன்னு. There are many ways to preserve food. ஓகே, நிறைய முறை, ஓகே, உணவு பாதுகாக்கிறதுக்காக நிறைய மெத்தட் இருக்கு. Disha's grandfather told her that people used sugar, salt and spices like pepper to keep food from spoilage. ஓகே, ஃபுட் உணவு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக சில பொருட்கள் அதுல ஆட் பண்ணுவாங்க. எதுனா ஒன்னு சால்ட் ஆட் பண்ணுவாங்க, இன்னொன்னு சுகர் ஆட் பண்ணுவாங்க, மூணாவது பெப்பர் ஸ்பைசஸ் மசாலா பொருள் எது, மிளகு அதை ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணோம், ஃபுட்டு கெட்டு போகாம இருக்கிறது. வி ஸ்டில் யூஸ் தீஸ் மெத்தட்ஸ் டுடே. இன்னைக்கும் நாங்க என்ன பண்றோம், இந்த மெத்தடை யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் எப்படி பட்டர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கீ எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பண்றாங்க. ஹீட் பட்டர் என்ன பண்றோம், நல்லா ஹீட் பண்றோம். வாட்டர் செப்பரேட்ஸ் ஃப்ரம் த பட்டர். ஓகே, அந்த பட்டர்ல இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே என்ன ஆயிடும், செப்பரேட்ஸ் ஆயிடும். மேல மட்டும் என்ன ஆகும், அந்த பட்டர் மேல மட்டும் அப்படியே எழும்பி ஒரு ரவுண்டா வரும். அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தண்ணிக்குள்ள போடுவாங்க. வாட்டர் அதுக்கு அது என்ன ஆகும், அதை மறுபடியும் ஹீட் பண்ணும்போது அந்த தண்ணியில இருந்து புழிஞ்சு எடுத்து மறுபடியும் அந்த ஒரு பேன்ல போட்டு ஹீட் பண்ணும்போது அதுக்குள்ள வாட்டர்லாம் எவாபரேட் ஆயிடும். கையினெல்லாம் என்ன ஆகும், கீ வந்து ப்ரிப்பேர் ஆகிறத பார்க்கலாம். நிறைய வீட்டுல இன்னைக்கும் என்ன பண்ணுவாங்க, கீயை பட்டர் வாங்கி அவங்களே ப்ரிப்பேர் பண்றதை நம்ம பாக்குறோம். Next, activity 3 find out about food preservation practices at your family by making the elders at home write at least one such practice. ஓகே, அதாவது ஃபைண்ட் அவுட் அபவுட் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஓகே, உணவை எப்படி நீங்க பதப்படுத்துறீங்க இன் யோர் ஃபேமிலி. யார் வீட்டுல இருக்கக்கூடிய எல்டர்ஸை கேட்டு எழுத சொல்லியிருக்காங்க. ரைட் அட்லீஸ்ட் ஒன் சச் பிராக்டிசஸ். நம்ம என்ன பண்ணுவோம், வி ட்ரை ஃபிஷ். ஓகே, ஃபிஷ் என்ன பண்ணுவோம், அதாவது சூரிய ஒளியில பட்டு காய வைப்போம் டு ப்ரிசர்வ் இட். அது ப்ரிசர்வுக்காக, அது என்ன கருவாடுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இல்லையா. அப்போ வி ட்ரை ஃபிஷ் இன் த சன்
to preserve it. We store grains in airtight containers and keep them safe. Okay, அதே மாதிரி சில grains எல்லாம் கூட என்ன பண்ணுவோம், நல்லா காய வச்சு ஒரு airtight containers-ல மூடி வச்சோம்னா என்ன இருக்கும், அது சேஃபா இருக்கும். Next, finding six அவளோட ஆறாவது. There are many ways in which food is being preserved. Okay, நிறைய மெத்தட் இருக்கு ஃபுட் எப்படி preserve பண்றது, பாதுகாப்பா வச்சுக்கிறது அப்படின்றத பத்தி. ஓகே, உணவை எப்படி பதப்படுத்தி பாதுகாப்பாக வச்சிருந்த பத்தி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. Do you know அப்படின்ற டாப்ல black pepper is a common spice in your homes. நிறைய வீட்ல என்ன பண்ணிருப்போம், நம்ம மிளகு வச்சிருக்கோம் இல்லையா, மிளகு என்ன கலர் இருக்கும், that is black color இருக்கும் இல்லையா, அதனால அது பேர் black pepper is a common spice in our homes. In the past, black pepper had become so popular as a spice that Vasco da Gama crossed our oceans to collect it from India. ஓகே, இந்த black pepper எல்லா வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைஸ். இந்த ஸ்பைஸ தான் வாஸ்கோ ட காமா என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்தியால இருந்து ஓகே அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்து அவர் என்ன பண்ணாரு, இந்த ஓஷன் இங்க நமக்கு ஸ்பைசஸா கிடைக்கிற இந்த பிளாக் பெப்பரை இங்க இருந்து இந்தியால இருந்து அவரு என்ன பண்ணாரு, அமெரிக்காவுக்கு கொண்டு போனாரு. ஓஷன்ஸ் அப்படின்னா கடல் வழியா வந்து வாங்கிட்டு போனாரு. அண்ணா told Disha that in food factories food is preserved in airtight cans and packagings to keep microbes away from the food. உடனே அண்ணா மறுபடியும் திஷா கிட்ட சொல்றான், ஃபுட் ஃபேக்டரிஸ் உணவு தொழிற்சாலைகள்லாம் என்ன பண்றாங்க, ஃபுட் வந்து நல்ல ஏர்டைட் ஓகே உள்ளுக்குள்ள காத்து போகாத அளவுக்கு என்ன பண்றாங்க, நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பேக்கேஜிங் ஆல்சோ அதெல்லாம் என்ன பண்ணும், மைக்ரோப்ஸ் ஃபுட் கெட்டு போகாம அளவுக்கு அதை பாதுகாப்பா. Next, do you know அப்படின்ற டாபிக்ல insects prepared, that is insects preserved food long before humans did. இதே மாதிரி ஓகே பூச்சி இனங்கள் கூட என்ன பண்ணுமா, உணவை ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுனா சாலிடரி வாப்ஸ், அந்த மாதிரி பர்டிகுலர்லி ஹண்டிங் வாப்ஸ் ப்ரிசர்வ் ஃபுட் ஃபார் தேர் லார்வா. ஓகே, இந்த மாதிரி வெரைட்டியா இருக்கக்கூடிய சில பூச்சி இனங்கள் என்ன பண்ணும், ஓகே அந்த ஃபுட்டை தனக்கு தேவையான லார்வாக்குள்ளேயே என்ன பண்ணிடும், அதை பதப்படுத்தி வச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், how are இட்லி மேட். ஓகே, இட்லி எப்படி தயாரிக்கிறாங்க, நமக்கெல்லாம் பிடிச்சது இட்லி இல்லையா, அப்ப இந்த இட்லிஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டிஷா வாட்ச்ட் ஹர் மதர் மேக்கிங் இட்லிஸ் அட் ஹோம். டிஷா என்ன பண்ணிருக்கா, நிறைய முறை அவங்க அம்மா இட்லி செய்யறத அவ பாத்திருக்கா. கேன் யூ ஃபைண்ட் அவுட் ஹவ் இட்லிஸ் ஆர் மேட். ஓகே, நமக்கு இட்லி எப்படி தயார் பண்றாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாமா. இஸ் தேர் சம்திங் தட் மேக்ஸ் த இட்லி பேட்டர் ஃப்ளஃபி. Do you know what is it? Okay, is there something that makes the idli batter fluffy? Okay, இப்போ இட்லியை ஊத்தி வைக்கும்போது இட்லி ஏதோ ஒண்ணு அது என்ன ஆகும், இட்லி நல்லா ஸ்பாஞ்சு நல்லா நல்லா ஸ்பாஞ்சியா வர்றது, சாஃப்டா வர்றதுக்கு காரணமா இருக்கு. Do you know what is it? அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாமா. Finding 7, microbes in the air help make idli batter rise. ஓகே, அதுல இருக்கு நுண்ணுயிர்கள் என்ன பண்ணும், அந்த ஏர் ஹோல்ஸ் ஓகே ஃபெர்மெண்டேஷன் மூலமா நுண்ணுயிர்களுக்கு என்ன பண்ணும், ஒரு ஏர் பபிள்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த ஏர் பபிள்ஸ் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அது வெளியில வரும். அதால இட்லிஸ் என்ன இருக்கும், இட்லி பேட்டர் கொஞ்சம் உப்பி வர்றத பாக்குறோம். அதே மாதிரி இட்லி என்ன ஆகும், ஸ்பாஞ்சியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட், இன்டைஜஷன் அண்ட் ஹோம் ரெமிடிஸ். இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்ல, நம்ம உணவு சரியா செரிமானம் வர்றதுதான் என்னன்னு சொல்ல, நம்ம இன்டைஜஷன் சொல்லுவோம். அதுக்குரிய ஹோம் ரெமிடிஸ் அப்படின்னா ஆதித்யா, தட் இஸ் ஆதித்யா அண்ணா as an upset stomach after eating food in a fair. உடனே ஒரு பொருட்காட்சியில சாப்பிட்ட ஃபுட் அவருக்கு என்ன ஆகல, ஒத்துக்கல. அதால ஃபுட் என்ன ஸ்டொமக் என்ன ஆயிடுச்சு, ஓகே அவன் வயிறு வலி வந்து ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப திங்க் அப்படின்ற டாபிக்ல did you have an upset stomach, vomiting or indigestion? Did you use any home remedies? Write about the home remedies given to you. நீங்க அந்த மாதிரி உங்க ஸ்டொமக் அப்செட் ஆயிருக்கா, வாமிட்டிங் இருக்கா, இன்டைஜஷன் இருந்திருக்கா, அப்ப எந்த மாதிரி ஹோம் ரெமிடிஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். Write about the home remedies given to you. Have your parents give you curd or some products like buttermilk made from it? It's for an upset stomach. உடனே என்ன பண்ணுவோம், வயிறு வலிக்குதுனாவே நமக்கு என்ன பண்ணுவோம், இமீடியட்டா ஸ்டொமக் அப்செட்னாவே நம்ம வீட்டுல கொடுக்கறது எதுன்னா மோர். ஓகே, நல்ல தயிர் என்ன பண்ணுவாங்க, நல்ல நீராக்கி அதை என்ன பண்ணுவாங்க, மோர் தான் அடிக்கடிக்க கொடுப்பாங்க. Have your parents given you curd or some products like buttermilk made from it and upset stomach? There are small microbes in curd that join the good microbes in your stomach to help and digestion. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அதுல என்ன இருக்கு, some microbes இருக்கு எதுல, கர்டுல. அந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணும், நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற குட் மைக்ரோஸ்கோப் கூட சேர்ந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். If the problems is severe, you may go to consult a doctor and take medicines. இதுவே ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா நம்ம இது பண்ணக்கூடாது. இமீடியட்டா என்ன பண்றோம், we want to go to consult a doctor and take medicines. Next, findings 8. Okay, எட்டாவது கண்டுபிடிப்பா என்னன்னா, sometimes bad eating habits can also lead to indigestion. இதே மாதிரி bad eating habits
ஓகே, அது என்னன்னு சொல்றோம், உணவு பழக்க வழக்கம் அப்படின்றது முக்கியமா நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கணும். இந்த உணவு பழக்க வழக்கங்கள் மாறுச்சுன்னா இட் ஆல்சோ காசஸ் என்னன்னு சொல்றோம், இன்டைஜஷன். திஷாஸ் நோட் புக் வாஸ் நவ் ஃபுல் ஆஃப் ஹர் ஃபைண்டிங்ஸ். திஷாவோட நோட் புக் ஃபுல்லாவே அவ என்னென்னலாம் கண்டுபிடிச்சா அப்படின்றத நோட் புக்ல எழுதி வச்சுக்கா. மை ஃபுட் மை ப்ரைட். ஓகே, என்னுடைய உணவு என்னுடைய பெருமை. During her investigations, Disha learned that there are many traditional practices related to food being passed on from one generation to another in the family. Okay, இந்த மாதிரி food investigations எல்லாமே ஓகே, இந்த ட்ரெடிஷனல் பிராக்டிசஸ் எல்லாமே எதுல இருந்து வந்தது, ஏற்கனவே இருக்கிற ஓகே நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஃபேமிலி மூலமா வந்தது எல்லாமே தான் இந்த உணவு கலாச்சாரம். She made a deductive case diary on my food my pride. ஓகே, அவ என்ன பண்ணா, அந்த டைரியில என்ன பண்றா, என்னோட உணவு என்னோட பெருமை. Let us look at the same new entries in Disha's diary and help her complete some of them. Okay, இன்னும் சில என்ட்ரிஸ் நம்ம கொடுப்போமா திஷாவோட டைரிக்கு. A visit to the vegetable market. Okay, என்னது ஒரு vegetable market visit பண்ண போலாமா. தாத்தா grandfather goes to the vegetable market daily. He buys fresh fruits and vegetables. It was fun to be in the family market, in the vegetable market with him. Disha observed how he carefully examined the fruits or vegetables at the market before he bought them. தாத்தா என்ன பண்றாரு, vegetable marketக்கு போயிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்குறாரு. இட் வாஸ் ஃபன் டு பி வெஜிடபிள் மார்க்கெட். அவர் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஓகே, ரொம்ப எனக்கு ஜாலியா இருக்கும் அவர் கூட தாத்தா கூட இருக்கிறது. ஏன்னா தாத்தா என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு பொருளா வாங்கும் போது அதை என்ன பண்ணுவாரு, நல்ல பொருளா பார்த்து வாங்குவாரு. ஓகே, நல்ல பொருட்கள், அழிவு போன பொருட்கள்லாம் வாங்க மாட்டாரு, நல்ல பொருட்களா பார்த்து வாங்குவாரு. ஆக்டிவிட்டி 4, did you ever accompany your elders for buying vegetables and fruits? During such visits, observe how elders select fruits and vegetables in the market. ஓகே, நீங்க இந்த மாதிரி உங்க தாத்தா கூடவோ இல்ல பாட்டி கூடவோ எல்டர்ஸ் வயதுல பெரியவங்க கூட இந்த மாதிரி போய் வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டோ ஃப்ரூட் மார்க்கெட்ஸ்க்கோ போயிருக்கீங்களா? அப்படி போனீங்கன்னா உங்க எப்படி அவங்க செலக்ட் பண்ணி வாங்குறாங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எப்படி பார்த்து வாங்குறாங்க அப்படின்றத பாருங்க. ரைட் ஒன் திங் தட் யூ லேர்ன் ஃப்ரம் யோர் ஷாப்பிங் ட்ரிப் அண்ட் ரைட் இட் as finding 9. இதுதான் என்னது, உன்னோட 9வது கண்டுபிடிப்பு. finding 9 the way Disha would write. ஓகே, திஷா எப்படி எழுதினாலோ அதே மாதிரி அதுதான் நீங்க findings 9 நீங்க as ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும். The joy of eating seasonal fruits. அதே மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பருவ காலத்துல வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவியா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மே மந்த்னாவே என்ன சொல்லணும், நம்ம மாம்பழம் வரதை பாக்குறோம். அதே மாதிரி வாட்டர்மெலான் இதெல்லாம் வந்து மே மந்த்ல என்ன இருக்கும், நிறைய சம்மர்ல வரக்கூடிய ஃப்ரூட்ஸ். அதே மாதிரி விண்டர்ல அப்படின்னு பார்க்கும்போது குளிர்காலத்துல நிறைய ஆரஞ்சஸ் இருக்கும், ஆப்பிள் இருக்கும். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், சீசனல் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். அப்ப இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடுவோம். இட் வாஸ் ரெய்னிங், அப்பா பாட் லிச்சஸ் த வே ஹோம். அப்பா என்ன பண்ணாரு, மழை வெளியில பெஞ்சிருந்தது. அப்பா என்ன பண்ணாரு, தட் இஸ் லிச்சஸ் ஃப்ரூட்டை வாங்கிட்டு வந்தாரு. திஷா எக்ஸ்கிளைம் வாஸ் டிலைட், யம்மி லிச்சஸ் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் எ இயர். ஒரு வருஷம் பொறிச்சு நான் அதை சாப்பிடுறேன், நல்லா இருக்கே. அப்பா said லிச்சி இஸ் a seasonal fruits as we need to wait for it. லிச்சி அப்படின்றது இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த லிச்சி ஃபுட்டு. இந்த லிச்சி ஃபுட் வந்து ஒரு சீசனல் ஃப்ரூட் தான். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு 1 இயர் வெயிட் பண்ணி ஆகணும். Disha could see the joy of everyone's face as they peeled and shared the delicious fruits with each other. நிறைய சூப்பர் மார்க்கெட்ல இந்த லிச்சி ஃப்ரூட்ஸ் இருக்கிறத பாக்குறோம். சின்னதா குட்டி குட்டியா இருக்கும். அது மேல இருக்கிற அந்த ஓடை எடுத்துட்டு, மேல இருக்கிற தோலை எடுத்துட்டோம்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், நல்ல நம்ம அந்த இது மாதிரி இருக்கும், இளநீர் நுங்கு உள்ள இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுதான் லிச்சி ஃப்ரூட். அப்பா added but nothing to beat our local mangoes. They are so fresh because they did not have to travel far to reach us. அப்பா உடனே சொன்னாரு, என்னதான் இருந்தா கூட நம்ம ஊர்ல கிடைக்கிற அந்த மாம்பழம் மாதிரி இருக்காது. ஏன்னா இது என்ன இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே, லிச்சின்றது இங்க விளையறது இல்ல, வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய பழம் தான் இது. இருந்தாலும் நம்ம ஊர்ல கிடைக்கிற மாம்பழம் மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த மாம்பழம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா என்ன ஆகுது, நம்ம தோட்டத்திலேயே ஓகே நமக்கு அருகாமையிலேயே அதை விளைய வைக்கிறாங்க இல்லையா. அது வந்து வெளியில இருந்து இவ்வளவு தூரம் நம்மளுக்கு ரீச் ஆகுறதால நம்ம ஊர் பழம் எப்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க டாடி சொல்றாரு. நெக்ஸ்ட் findings 9. Fruits taste best when they are eaten in their season. Waiting for them increase the joy. Fruits taste best. ஓகே, எல்லா ஃப்ரூட்டும் டேஸ்டா இருக்கும். எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அந்த சீசனல்ல வரும்போதுதான் எல்லா ஃபுட்டுமே டேஸ்டா இருக்கும். Waiting for them increase the joy. Right, name 3 seasonal fruits or vegetables of your region. For example, amla in winter, jamun in summer. இன்னும் எழுதணும்னா மேங்கோ, வாட்டர்மெலான் இன் சம்மர், ஆப்பிள் ஆரஞ்சு இன் வின்டர், பம்கின் பிரிஞ்சால் இன் ரெய்னி சீசன் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் சீவ். ரைட், சீவ் அப்படின்னா மென்னு சாப்பிடுறது. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் டு ஃபுட் இன்சைட் யுவர் மவுத். அடுத்து சீவ் ரைட் அப்படின்னு சொல்லும்போது நல்லா மென்னு சாப்பிடும். இன்வெஸ்டிகேஷன் இதுல என்னன்னா வாட் ஹேப்பன்ஸ் டு ஃபுட் இன்சைட் யுவர் மவுத். ஓகே, இந்த ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது வாய்க்குள்ள என்ன நடக்கும். டிடெக்டிவ் திஷா வாஸ் நாட் டன் சால்விங் மிஸ்ட்ரிஸ் yet. ஓகே, அவளோட மிஸ்ட்ரிஸ் முடியல. வாட் ஹேப்பன்ஸ் டு ஃபுட் ஆஃப்டர் வி ஈட்டிங் இட். நம்ம வாய்க்குள்ள வச்ச உடனே நம்ம சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அந்த ஃபுட் என்ன ஆகுது. ஷி வண்டர்ட், அவளுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஷி லுக்ட் இன் தி மிரர், ஓபன்ட் ஹர் மவுத் வைட் அண்ட் செட் ஹா. உடனே அவ வாய் உள்ள போட்டுட்டு பொருளை விட்டு அந்த
கண்ணாடி முன்னாடி நின்னு வாயை ஓபன் பண்ணி பாக்குறா. When you eat, try chewing each them properly till it breaks down into smaller pieces and then into mush. Which teeth did you use to cut and chew? Look at the diagram given to the next page and name them. ஓகே, எந்த மாதிரி பற்கள் உங்களுக்கு கட் பண்றதுக்கும் சீவ் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்றத கீழே சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். இதை பார்த்துட்டு மேல எழுத சொல்லியிருக்காங்க. டீத் அண்ட் சீவிங். ஓகே, பற்கள் மற்றும் என்னது மெல்லுதல். அண்ணா said we have different teeth, incisors to cut, canines to tear, premolars to crush and molars to grind. அண்ணா உடனே சொல்றான், நமக்கு நிறைய டீத் இருக்கு, 32 பல்லு இருக்கு இல்லையா, அதுல இன்சிசர்ஸ்ன்றது முன்ன இருக்கிற பல்லு. அது எதுக்குன்னா கட் பண்றதுக்காக. கனைன்ஸ் அப்படின்னு பாக்குறது எது இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, கட் பண்றதுக்காக. கனைன்ஸ்ன்றது இங்க என்ன சைட்ல இருக்கிற பல்லு. இது இதோ இருக்கு இல்லையா, இன்சிசர்ஸ் இருக்கிறது முள் பல்லு. இதுதான் என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் யூஸ்டு டு கட். அதே மாதிரி கனைன் இந்த சைட்ல இருக்கிற பல்லு என்ன பண்றோம், நம்ம டேர் பண்றோம் இல்லையா, ஓகே, இருக்கிறோம் கிழிக்கிறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகுது கனைன்ஸ் டு டேர். அதே மாதிரி ப்ரீமோலாஸ் டு கிரஷ் அண்ட் மோலாஸ் டு கிரைண்ட். ஓகே, ப்ரீமோலாஸ் வச்சு மேல்றோம், இதோ இருக்கு இல்லையா, இது ப்ரீமோலாஸ், இங்க இது மோலார், இது ப்ரீமோலார். இது என்ன ஆகுது, முன்னாடி கடவா பல்லும் அது முன்னாடி இருக்கிற பல்லும் என்ன பண்ணுது, கிரஷ் பண்றதுக்கும் கிரைண்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. இதுதான் நம்மளோட பல்லோட அமைப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிற பல்லு இன்சிசர்ஸ், சைட்ல இருக்கிறது கனைன், அதுக்கப்புறம் இருக்கிறது எது ப்ரீமோலார், அதுக்கப்புறம் இருக்கிறது மோலார். Disha wondered whether more saliva come out when you chew the food for long and chewing properly releases saliva which help digest the food. Disha உடனே ஆச்சரியமா ஆயிடுச்சு. whether more saliva come out when you chew the food for long. ஓகே, நம்ம நல்லா மெல்லும் போது சலைவானா எச்சில். ஓகே, when you eat, ஓகே, நம்மளோட ஃபுட் என்ன ஆகுது, சலைவா கூட சேர்ந்து நல்லா மெல்றோம். and chewing properly releases saliva which help digest the food. இந்த சலைவா என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் finding 10. ஓகே, அவளோட லாஸ்டா அவளோட 10வது கண்டுபிடிப்பு. chewing food properly breaks down the food and releases saliva which help in digestion. ஃபுட்டை மெல்றது மூலமா என்ன ஆகும், அந்த சலைவாவை ரிலீஸ் பண்ணும், எச்சில உற்பத்தி பண்ணும். அது எதுக்கு யூஸ் ஆகும், நம்மளோட உணவு ஜீரணமாவதுக்கு யூஸ் பண்ணும். finding 11. different types of teeth have different uses. ஓகே, வெவ்வேறு விதையான பற்கள் வெவ்வேறு விதத்துக்கு யூஸ் ஆகிறத பாக்குறோம். ஓரல் ஹைஜீன் அப்படின்னு பார்க்கும்போது Disha was having a toothache. அவளுக்கு என்னாச்சு, பல்வலியா இருந்தது. she visited the dentist with her parents. உடனே டென்டிஸ்ட் பல் டாக்டர் பாக்குறதுக்காக அவன் பேரண்டோட போனா. the doctor found a cavity, a hole in the tooth and treated it. உடனே அவளுக்கு என்ன பாக்குறா, ஒரு ஹோல், பல்லுல ஒரு ஹோல் இருக்கிறத பாக்குறாரு. அதுக்கப்புறம் ட்ரீட் பண்றாரு. rinse your mouth after eating, brush your teeth regularly, the dentist advice, eat fewer sweets. உடனே டென்டிஸ்ட் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பிறகு வாயை என்ன பண்ணணும், நல்லா ரின்ஸ் பண்ணணும், வாயை கழுவணும். பிரஷ் யுவர் டீத், அதே மாதிரி பல்லு வளர்க்கும் போது நல்லா பிரஷ் பண்ணணும் ரெகுலரா. அதே மாதிரி ஸ்வீட்ஸை கம்மியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஓரல் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட். அது என்ன, பல். ஓகே, பல் பாதுகாப்புன்றது ரொம்ப அத்தியாவசியமானது. ஃபார் எ டென்டல் செக்அப், ஃபார் இஃப் எனி ஆஃப் யுவர் டீத் ஆர் ஏக்கிங் யூ மே நீட் டு see a dentist. ஓகே, ஃபார் எ டென்டல் செக்அப், எவ்ரி இயர் நம்ம டென்டல் செக்அப் போகணும். ஆர் இல்ல உன் பல்லுல ஏதாவது பிரச்சனையா இருந்துன்னா யூ மே நீட் டு see a dentist. இங்க மேல சில இது கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ், அதை இதை பார்த்து பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப அதோட ஆன்சர் இன்சிசர்ஸ் டு கட், மோலாஸ் அண்ட் ப்ரீ மோலாஸ் டு கிரைண்ட் அண்ட் கிரஷ் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் த டேஞ்சர் ஆஃப் சோக்கிங். ஓகே, சோக்கிங் அப்படின்னா என்னன்னா அடைக்கிறது. ஓகே, ஒரு உணவு சாப்பிடும் போது அடைக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், சோக்கிங். டூ நாட் கல்ப் டவுன் யோர் ஃபுட், வாண்ட் அம்மா அப்படின்னு சீவ் யோர் ஃபுட் ப்ராப்பர்லி. அப்படியே முழுங்கக்கூடாது பொருட்களை. அம்மா வான் பண்ணாங்க சாப்பிடும்போது சீவ் யோர் ஃபுட் ப்ராப்பர்லி, நல்லா நம்மளுடைய உணவை என்ன பண்ணணும், நல்லா மென்னு சாப்பிடணும். ஃபைண்டிங் 13. ஐ மஸ்ட் ஈட் மை ஃபுட் ஸ்லோலி டு அவாய்ட் சோக்கிங் ஆன் இட். நான் என்ன பண்ணுவேன், உணவு குழாயில அடைச்சிக்காக இருக்கிறதுக்காக என்னோட ஃபுட் என்ன பண்ணுவேன், நான் நல்லா மென்னு தான் சாப்பிடுவேன். அதுதான் finding 13. next, how can you avoid choking? okay, இந்த choking எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தொண்டை அடைப்புன்னு சொல்றலையே, அதுதான் choking. we should chew our food well, we should eat slowly, we should not talk or laugh while eating. next, food in our body, final discovery. அவரோட கடைசியா இருக்கக்கூடிய டிஸ்கவரி என்னன்னா, கண்டுபிடிப்பு என்னன்னா, food in our body. some microbes spoil our food while some help us to bake, that is food items. they also help digest food. finally the food mystery was solved. some microbes, சில நுண்ணுயிரிகள் என்ன பண்ணும், ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணும். ஆனா சில நுண்ணுயிரிகள் என்ன பண்ணுது, நம்மளுக்கு டு மேக், ஹெல்ப் அஸ் டு மேக் ஃபுட் ஐட்டம்ஸ். தே ஆல்சோ ஹெல்ப் டைஜஸ்ட் ஃபுட். சிலது நம்ம உணவை ஜீரணிக்கிறதுக்காக, சிலது நல்ல செய்யற நுண்ணுயிரிகளும் இருக்கு, சிலது தீமை செய்யற நுண்ணுயிரிகளும் இருக்கு. ஃபைனலி த ஃபுட் மிஸ்ட்ரி, கடைசியா அவளோட ஃபுட் மிஸ்ட்ரி, உணவில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சது, சால்வ் ஆயிடுச்சு. ஈட்டிங் ரைட், preserve and stored right and chew well, think are good microbes. அப்ப நல்ல உணவு, நல்ல உணவு பழக்கங்கள், அதே மாதிரி preserve பண்ண ஃபுட். preserveனா என்னன்னு சொல்ல, நம்ம
நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது, ஓகே, அண்ட் ஆல்சோ சீப் வேல், அதே மாதிரி மென்னு சாப்பிடுறது, இது எல்லாமே என்ன ஆகுது, நல்ல நுண்ணுயிரிகளை உருவாக்கும். மிஸ்ட்ரி சால்ட் டிடக்டிவ் டிஷ்ஷா க்ளோசர் நோட் புக் வித் ஸ்மைல். உடனே அவளோட மிஸ்ட்ரி எல்லாமே, மர்மம் எல்லாமே முடிஞ்சது, தெளிவா அவளுக்கு புரிஞ்சது. உடனே அவ என்ன பண்றா, ஒரு சந்தோஷமா அவளோட புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சதை பாக்குறோம். Next, last இதுல question and answers. Let us reflect upon the topic. That is, why do some food items last for weeks and others spoil in just a few days? Some food items have more water and spoil quickly due to germs. Food preserved properly, that is last longer. You are eating on a field. You are going on a field trip for 2 days. List 5 food items you will carry. How will you? That is, how will you keep them from getting spoiled? That is chapati, tomato chutney, nuts, fruits, bread, and jam. What if food cannot be preserved? Imagine a world without preservation and discuss the consequences. Keep them food in the airtight containers, dry boxes, and carry in cool bag. Okay, food will spoil quickly. There will be wastage, shortage of food, and people may go hungry. Next, match the following. That is, which method is used to preserve the food items A to make final product B? That is, one is a roti. Inago roti என்பது dehydration. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, that is a காக்கரா product B. Puppet என்ன பண்றோம், dried in the sun, dried puppets. Mango இது என்ன ஆகுது, dried in the sun. அது என்னன்னு சொல்றோம், that is puppet அப்படின்னு சொல்லுவோம். Lemon அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், salt and oil. Lemon pickle prepare பண்ணோம்னா salt and oil இதுல preservative ஆட் பண்ணணும். Butter கீயா மாத்தும் போது அது என்ன பண்ணணும், ஹீட் பண்ணணும். Juice canned juice மாத்தணும்னா அதுல என்ன பண்ணணும், added sugar நிறைய ஆட் பண்ணணும். சில்லி பவுடரா மாத்தும் போது என்ன பண்ணணும், சில்லி பவுடரா மாத்தணும்னா என்ன பண்ணணும், அதோட preservation method பார்க்கும்போது ட்ரை, அதாவது சன்ல நல்லா உணர்த்தணும். ஃபிஷ் ட்ரைடு ஃபிஷ் ஆகும்போது இது என்ன ஆகும், ட்ரைட் இன் த சன் அப்படின்ற டாபிக்ல இந்த என்னன்னு சொல்றோம், இந்த சாப்டர் காலத்தை ஃபில் பண்ணலாம். That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.